நல்ல தோட்டத்துல பச்சை பசுக்க இருந்த கேப்சிகம், ரெட் கேப்சிகம், ஆரஞ்சு கேப்சிகம். இந்த குடமிளகாயில் பல வெரைட்டி இருக்குது. இந்த மூணுமே காய்ச்சிருந்தது. ஸோ அதை எடுத்துகிட்டு வந்து நான் பச்சையாக இருக்கிற கேப்சிகத்தை மட்டும் பொரியல் பண்ணலான்னு சொல்லி அதை எடுத்து நல்ல பொடி பொடியாக நல்லா கட் பண்ணிவிட்டு வெங்காயம், கடுகு, உளுத்தம்பருப்பெல்லாம் போட்டு ஒரே ஒரு கிள்ளி பச்சை மிளகாய் மட்டும் போட்டு தக்காளியோடு சேர்ந்து வதக்கி ஒரு பொரியலும், அப்புறம் முருங்கைக்கீரை பொரியல், முட்டைக்கோஸ் பொரியல், 3 பொரியலும் அரைச்சி விட்ட சாம்பாரும் பண்ணி சுட சுட சாப்பாட்டுக்கு தொட்டுக்கிட்டேன். ஃபஸ்ட்டு அந்த கேப்சிகம் பொரியலில் ஒரு வாய் பிடிச்சு சாப்பிட்டேன். அப்புறம் முருங்கைக்கீரையில், அப்புறம் இதில் கேபேஜில், அப்புறம் அரைச்சி விட்ட சாம்பாரில். சூப்பர், அவ்வளோ டேஸ்ட்டு, எக்கச்சக்கமாக. அப்படியே சூடாக சாப்பிடும்போது பல வகை பொரியலோடு சேர்ந்து ஒரு வாய் சாப்பிட்றது ரொம்ப நல்லது. காய்கறி சத்து உடம்புக்கு எப்பொழுதுமே வேணும். சாப்பாடே நிறைய இல்லாமல் அளவான சாப்பாடு, அதிக காய்கறிகள், அந்த மாதிரி சாப்பிடும்போது எக்ஸலண்ட்டாக இருக்கும். உடம்புக்கு நல்லது, எல்லா சத்துக்களும் போகும். குழந்தைகளுக்கும் இந்த மாதிரி கொடுக்க முடியும். கட்டாயம் பல வகை காய்கள், கம்மியான சாப்பாடு சாப்பிட்டு பாருங்கள்.